18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. பதவியேற்பு விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இன்னைக்கு தர்பார் கலகட்ட போது தொடங்கலாமா? பெரிய மாநிலம் ஒடிசா பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே வளர்வதற்கே அதற்கு வாய்ப்பு கிடையாது. एक बार प्रथमर है, 2 बार प्रथमर है, अब 3 बार भी प्रथमर है. மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் மோடி பதவியேற்றிருக்கிறார். பயங்கர ஃபயர் காமிச்சிருக்கிறாரு. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருமா? मैं नरेंद्र दामोदर दास मोदी முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு 2014, 2019, 2024 என தொடர்ந்து மூன்றாவது முறையா பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றிருப்பது செம சீனா இருக்கு. उनका स्वयं अनुभव करिए. सबका आभार स्वीकार करते हुए நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 240 இடங்கள் மட்டுமே பாஜக பெற்ற நிலையில ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளோட ஆதரவோட 293 இடங்கள்ல மெஜாரிட்டி காட்டி மூன்றாவது முறையா மத்தியில ஆட்சியை தக்க வச்சிருக்கு பாஜக. இதனை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவரா மோடி தேர்ந்தெடுக்கப்பட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில மாலை 7:15 மணிக்கு நடந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு வச்சாங்க. मैं नरेंद्र दामोदर दास मोदी இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, செஷல் துணை அதிபர் அகமது உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களா பங்கேற்று வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் பலரும் கலந்துகிட்டாங்க. மூணாவது முறையா மோடி பிரதமரானதை ஒட்டி பல்வேறு நாட்டு தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் நீண்ட கால முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவிருக்கிறார். இந்த தோல்விக்கு வி.கே. பாண்டியன் தான்ப்பா காரணம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த மாநிலத்தில் பேசவும், நோ 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 அவர் பயங்கரமா ஒர்க் பண்ணாரு, அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதுவும் இல்லாம அவர் என்னோட அரசியல் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பாருங்க, அண்ணன் வி.கே. பாண்டியன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தீவிர அரசியலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டியன் என்னோட அரசியல் வாரிசே இல்லப்பா அப்படின்னு பிஜு ஜனதா தளம் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் கூறியிருந்த நிலையில தீவிர அரசியல் இருந்து நான் விலகிறப்பா அப்படின்னு வி.கே. பாண்டியன் அறிவிச்சிருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிச்சது. குறிப்பா தேர்தல் பரப்புரையே தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரியான வி.கே. பாண்டியனை குறிவச்சுதான் நடந்தது. இந்த நிலையில பிஜு ஜனதா தளத்தின் தோல்விக்கு வி.கே. பாண்டியன் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் பலர் பேசினாங்க. இது தொடர்பா விளக்கம் அளித்த நவீன் பட்நாயக், தேர்தல் தோல்விக்கும் வி.கே. பாண்டியனுக்கும் சம்பந்தமே இல்லப்பா, அவரை விமர்சிக்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொன்னார். வி.கே. பாண்டியன் கட்சியில இல்ல, அவர் தேர்தலையும் போட்டியிடல, அப்படிங்கும்போது அவரை ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பினவரு, என்னோட அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன் கிடையாது, அதை மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில வி.கே. பாண்டியன் திடீர்னு தீவிர அரசியல்ல இருந்தே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ அரசியலுக்கு வரல, நவீன் பட்நாயக்கிற்கு உதவத்தான் அரசியலுக்கு வந்தேன், மக்களுக்கு சேவையாற்றணும்னு IAS பணிக்கு வந்தேன், அதன் மூலம் ஒடிசா மக்களோட அன்பையும் பெற்றேன் அப்படின்னு வி.கே. பாண்டியன் சொல்லி இருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. என்ன தம்பி நீங்க விளையாட்டு காமிக்கிறீங்க? அவர் ஏன் தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்கணும், இங்க ஏன் அவர் அரசியல் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருந்தாரு. அண்ட்
இப்ப பாருங்க அந்த அண்ணனுக்கு அவரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். யாரு என்னன்னு பாருங்க. இப்ப என்ன பண்ணிட்ட, சின்னத்துக்கு ஓட்டு இல்ல சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்டேன். ரஜினி அரசியல் கட்சி தொடங்குறாருன்னு சொன்னதும் முதல் ஆளா சீமான் எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட நிலையில சீமானுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது தான் இப்ப செம சீனா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டாங்க. 50% பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில தேர்தலில் வெற்றி பெறலனாலும் 8.2% வாக்குகளை குவிச்சது பேசுபொருளாச்சு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னம் இந்த முறை வேறொரு கட்சிக்கு வழங்கப்பட்ட நிலையில கிடைச்ச மைக் சின்னத்தையும் வாக்காளர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறது பெரும் வாடாயிடுச்சு. ஆனாலும் அத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி சுமார் 36 லட்சம் வாக்குகளை குவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் சீமானுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் விசிகா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் வாழ்த்து சொல்றதோட பின்னணி என்னவா இருக்கும்னு பலரும் யோசிக்க இந்த விவகாரம் செம சீனா இருக்கு. இங்க பாருங்க, எம்டி பாக்கெட்டுங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இழக்கிறதுக்கு? நாங்கள் ஒன்றுத்தையும் இழக்கவே இல்லை, மாறா அவங்க தான் பயங்கரமாக இழந்திருக்கிறாங்க அப்படின்னு பூக்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நேற்று பேசியிருந்தாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே கட்சியை சேர்ந்த அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்கள் வளர்ச்சி ஆஹா ஓஹோன்னு இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. ஒரு காலத்தில் ஹிந்தி ஹாட்லேண்ட்ல மட்டும்தான் பிஜேபி இருந்தது அப்படிங்கிற நிலைமையை இன்று பெருமளவு மாற்றி இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிழக்கிந்தியாவில் தென்னிந்தியா மாதிரியே தான் கிழக்கிந்தியாவில் எங்களுக்கு ஆதரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. வெஸ்ட் பெங்கால்ல போன முறை எம்பி வாங்கணும், இந்த முறை வாங்கியிருக்கோம். புதிதாக ஒரு மாநிலம், பெரிய மாநிலம் ஒடிசா பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. ஆந்திராவிலே கூட்டணி கட்சி அமைகிறது. சோ கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு பெரும்பான்மையான இடங்கள் பிஜேபிக்கு வந்திருக்கு. தெற்கு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னு கூட ஆந்திராவில் இந்த தடவை எங்களுக்கு எம்பிக்கள், தெலுங்கானாவில் எம்பிக்கள், கர்நாடகாவில் ஏற்கனவே இருக்கு, கேரளாவில் நீங்க சொல்ற மாதிரி போக்கஸ் சவுத் அப்படின்னு சொல்றதுல தமிழ்நாடு வெகு வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நீண்ட காலமாவே 2014 இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தோடு ஒரு வாக்கு சதவீதத்தை சிறிது சிறிதாக உயர்த்தி கொண்டு வருகிறோம். எங்களுக்கான நம்பிக்கையும் நல்லா இருக்கு. ஆறாராமான்னு ஏகப்பட்ட குட்டிகரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் நீங்க நிச்சயமா காலுணவே முடியாது அப்படின்னு அக்காவுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காப்பி. பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. ஏதோ அதிமுகவோடு கொஞ்சம் காலம் அவர்கள் உறவில் இருந்த காரணத்தால் கொஞ்சம் மக்கள் அறிகின்ற நிலைக்கு இந்த பாரதிய ஜனதா வந்திருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே வளர்வதற்கே அதற்கு வாய்ப்பு கிடையாது. இதைத்தான் சென்ற பாராளுமன்ற கூட்டத்திலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மிக ஆக்ரோஷத்தோடு சொன்னார். நான் இன்றைக்கு உறுதியாக சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்தில் என்றைக்கும் கால் ஊன்ற முடியாது என்று பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக ஆணித்தரமாக பேசியவர் ராகுல் காந்தி. அதன்படிதான் இப்போது நடந்திருக்கிறது. ஏப்பா சின்ன பையன் பாவம் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலை வணங்கி ஏற்றிருப்பேன். பாருங்க, இப்போ நாங்கள் நிச்சயமா தேர்தல் ஆணையத்துக்கு போவோம் இப்படின்னு தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கை கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சும்மா இருந்திருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம், எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குளறுபடி நடந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பது உண்மைதான். குறிப்பாக விஜயகாந்த் மீது மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஏனென்றால் நல்ல நடிகர் என்று நாம் சொல்வதை விட அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லலாம். அவர் இறந்தபோது அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது, அவருக்கு மரியாதைகள் செலுத்தினார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு, குழப்பத்தை செய்வதற்கு யார் காரணம் என்றால் பிரேமலதா தான். பிரேமலதாவை பொறுத்தவரையில் அந்த அம்மையார் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தார், கொஞ்சம்
அதிகமாக பேசாமல் இருந்திருந்தால் மக்கள் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு வாக்களித்திருப்பார்கள். ஆனால் அந்த அம்மையார் விட்டு இந்த தேர்தலில் அந்த அம்மையார் அதிமுகவோடும் பாஜகவோடும் நடத்திய பேரம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தான் மக்கள் அந்த அம்மையாரை மதிக்காமல் போனார்கள். அதிலே பாதிக்கப்பட்டது அவருடைய மகன் என்று சொல்லும் போது எனக்கு கூட வேதனையாகத்தான் இருக்கின்றது. அந்த கட்சியை பொறுத்தவரையில் அந்த கட்சி நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் பிரேமலதா அந்த கட்சியின் பொறுப்பிலிருந்து விலகி வேற யாரையும் நம்பவில்லை என்று சொன்னால் ஒன்று தன்னுடைய தம்பியையும் இல்லை இப்போது தேர்தலில் போட்டியிட்டு தோற்றாரே 2வது மகனையும் அந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வரவழைத்து அமர்ந்து விட்டு இவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம். பங்காளி வாங்க, என்ன இதுக்கெல்லாம் வாங்க அண்ணே அண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம். 10 தேர்தல் போயிருச்சு, அதுக்கப்புறம் பாருங்க 10 தேர்தலில் தோத்துட்டோம் நாம. வாங்க வாங்க எல்லாம் ஒன்றா வாங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம். எங்களது நோக்கம் என்பது கிளை கழகத்தில் ஆரம்பித்து தலைமை வரை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது மிக விரைவாக அந்த ஒருங்கிணைப்பு நடைபெற வேண்டும். வலிமையான அதிமுக தேர்தல் என்றாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல என்றென்றும் வெற்றி பெறுகிற அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை எதிர்த்து போராட்டம் அப்படின்னாலே அண்ணன் வேல்முருகன் தவால்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவங்களை பண்ணியிருக்கார். இப்போ அண்ணன் இன்னொரு எச்சரிக்கையை விட்டுருக்கிறார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு முறை நீட் தேர்வை நடத்துனீங்க ஆம்புட்டு தான் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த ஒசூர் கூட்டம் இந்த மேடையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை வைக்கிற மிக முக்கியமான வேண்டுகோள். அது என்னன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தாலியை கைட்ட சொல்லலை, மூக்குத்தியை கைட்ட சொல்கிறதில்ல, தோடை கைட்ட சொல்கிறதில்ல, கொலுசை கைட்ட சொல்கிறதில்ல, மெட்டியை கைட்ட சொல்கிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்கள், இந்த நீட்டு தேர்வு முகாமை சொல்லுகின்ற அதிகாரிகள் இவ்வளோ ஒரு கேவலமான மோசமான செயலை செய்கிறாங்க. அடுத்த தேர்வில் தமிழ்நாட்டு முகாமில் எங்கேயாச்சும் இதுமாரி நடந்துச்சுன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த முகாமை அடித்து நொறுக்கும் அப்படின்றத நான் எச்சரிக்கையாக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இவர்களுக்கு ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கிறது, பண்பாட்டு விழமங்கள் இருக்கிறது. ஆனால் இதை எதை குறித்தும் கவலைப்படாமல் மோடி அரசு ஒரு கிடுக்கு பிடியை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திணிக்கணும்? அண்ணன் பகிரங்கமா இப்படி எச்சரிக்கையை விடுக்க நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்களும் ஆரம்பத்திலிருந்து இதை தாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், எதிர்கட்சியா இருக்கும் போதிலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க கேட்குறாங்க, எவ்வளவு குளறுபடி பாருங்க, சட்ட போராட்டம் நாங்க பண்ணுவோம் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 720க்கு 720 67 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான தவறு நடைபெற்றிருப்பது என்பது இன்றைக்கு புலனாகிறது. ஆனால் இதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்னன்னா, 720க்கு 650 மதிப்பெண் எடுத்த குழந்தைகளுக்கு கூட அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த மருத்துவம் படிப்பதற்குரிய வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கிறது. இதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய ட்விட்டரில் சமூக வலைதளத்தின் மூலம் இதை கண்டித்திருக்கிறார்கள். நானும் ஏற்கனவே கண்டித்திருக்கிறேன். இது சம்பந்தமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தமிழக அரசு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையா போயிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆளுந்துகிட்ட ஒரு கேள்வியை கேட்டோம். என்னங்க நீங்க நாதாக்காவோட கூட்டணி வைக்கிறீங்களாமே அப்படியா அப்படின்னு கேட்டதும், 26க்கு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நிச்சயமா தலைவர் ஒரு நல்ல முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் சார், நாங்கள் தான் மக்கள் பணி செஞ்சு நேரம் தானே இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை இதை கேட்குறீங்க தான். நாங்கள் ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஒன்றும் அவசரமே படவே வேணாம். நாங்கள் பாட்டு எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அந்த பணிகளை நாங்கள் செய்து கொள்கிறோம். நாங்களே கஷ்டப்பட்டு வாயை கட்டி வைத்த கட்டி ஏதோ 5-10ன்னு இப்படி பேங்குக்குள்ள போட்டு வச்சா புதுக்குன்னு மினிமம் பேலன்ஸ்னு தூக்கிடுறாங்க. இந்த சம்பவம் பல வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்குது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு மக்கள்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத ஒரு 8 போய் பார்த்துருவோம். திடீர்னு இப்போ யாராச்சும் ஒரு 1000 ரூபா பணம் போட்டு விட சொல்லுவான். நம்ம அர்ஜென்ட்டுக்கு போய் எடுப்போம்ட்டு அங்கே போயில பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா கட்டாயிருக்கு.
அப்போ பார்க்கையில் நம்ம ஒரு தேவைக்காக தான் அந்த பணத்தை போட சொல்கிறோம். அப்போ கட் பண்ணையில் நமக்கு எதுக்காக கட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேது. நம்மளே இப்போ அண்ணாத காட்சி நம்ம எதுக்கு மினிமம் பிடிக்கிறாங்க, பிடிக்க கூடாது. அதெல்லாம் எதுக்கு பிடிக்கிறாங்க? அதெல்லாம் அக்கௌண்ட் எதுக்காண்டி க்ளோஸ் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, நம்மளோட தலைவர் தகவலை தான் நினைச்சிட்டு போக வேண்டியது. அதெல்லாம் நம்ம இருக்கிற கமிட்மெண்ட்டில் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 300, அப்புறம் நம்ம போடும்போது அந்த டேட்டில் எடுக்காமல் அதில் ஒரு மைனஸ் ஆச்சுன்னா அப்போ ஒரு 300 எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000-1500 இதுலேயே மைனஸ் ஆகிடுது மந்த்லி. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஏழை மேல மக்கள்லாம் வந்து அந்த 100 ரூபா காசு நம்பியே இருப்பாங்க. அதையும் பிடிச்சிட்டாங்கன்னா ஏடிஎம்க்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க அதை நம்பி இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதிப்பு வர்றாங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அரசல் பண்ண முடியும்? என்ன பாதிப்பு அடையிறீங்க? நிமிடம் 60 தானே பேங்க் நம்ம அரசல் பண்ண முடியும். அக்கௌண்ட்லனா க்ளோசிங் தானே. வழக்கம் போல இன்னைக்கும் தர்பார் படு பயங்கரமா களை கட்டியிருக்கும். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் என்ன, கடையை சாத்திட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் மூளைக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 360க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. வரக்கூடிய 24ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். எல்லாம் அப்ளை பண்ணி பயன்பெற்றுருங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் இந்த தகவலை கொஞ்சம் சொல்லிடுங்க. சரியா? மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா